ஆரம்ப காலகட்டத்தில் திரு ராம் அவர்கள்கிட்ட உதவி இயக்குனராக சேர்றதுக்கு முன்னாடி அந்த அலுவலகத்தில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ் பாயாக தான் திரு மாரி அவர்கள் சேர்ந்திருக்காரு. திரு மாரி அவர்களுக்கும் திரு இயக்குனர் ராம் அவர்களுக்கும் ஒரு சின்ன உரையாடல் நடந்திருக்கு. அந்த இடத்துல அவர் அங்கேருந்து பக்கத்தில் இருக்க ஒரு நாய்க்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கார். அப்போது ராம் அவர்கள், என்னடா நீ நாய்க்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்பொழுது, அங்கே தான் மாரியுடைய எழுச்சி அப்படின்னே சொல்லலாம். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் எங்கள் ஊரில் இந்த மாதிரி மிருகங்கள் கூட ரொம்ப அதிகமாக பேசுவோம், மிருகங்கள் கூட அதிகமான தொடர்பு எங்களுக்கு இருக்குது, நாங்கள் சொல்ல வரதை மிருகங்கள் புரிஞ்சுக்கும், மிருகங்கள் என்ன நினைக்குதுங்கிறத நாங்கள் புரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லவே, இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணம் இருக்குது, வித்தியாசமான இவனுடைய எண்ணங்களுடைய அந்த மீட்சி அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட திரு ராம் அவர்கள் அவர்கிட்ட சில புத்தகங்களை கொடுத்து, இதை நீ படி, இதை படிச்சுட்டு இதை பற்றி எனக்கு விளக்கமாக சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆரம்பித்தது மாரியுடைய அந்த தேடல். இந்த புத்தக வாசிப்பு அதிகமாகுது, அவருடைய தேடல் அதிகமாகுது. அவர் ஒரு உதவி இயக்குனராக திரு ராம் அவர்கள்கிட்டயே பணி செய்கிறாரு. அங்கேருந்து அவருடைய அந்த பயணம் தொடர்ந்து அடுத்து அவர் எடுத்த படங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய சமூகத்தில் ஒரு தாக்கத்தையோ ஒரு உரையாடலையோ நிகழ்த்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம்.